கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2025 ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாத துவக்கத்திலும் உங்களுக்கு சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அவரை நீங்கள் அனுமதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால் அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அதை விட்டு தேவன் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய நினைக்காதீர்கள். தேவன் செய்ய நினைக்கிறதை உங்கள் நினைவாக கொண்டு, அதாவது தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிக்கும் போது உங்கள் நினைவுகளை கொண்டு அதை தடுக்க நினைக்காதீர்கள். அப்படி ஒரு வேலை நீங்கள் செய்ய நினைப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு இன்னும் தாமதமாகிவிடும். ஏனென்று சொன்னால், இந்த வருஷ துவக்கத்தில் நான் சந்திக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். இந்த வருஷத்தில் தேவனை நம்பியிருக்கிற, தேவனை சார்ந்திருக்கிற, தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று சொல்லியிருந்தேன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். மகிமைப்படுவேன் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் வெளிப்பட போகிறார், தேவன் கிரியை செய்ய போகிறார். அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு உங்கள் பலவீனத்தை அவருக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தி அவருடைய வல்லமையை தடுக்க நினைக்காதீர்கள். ஏனென்றால் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு, அதை நான் சுட்டி காண்பிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு, நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்த ஒரு பகுதி தான். லாசர் மரித்து போய்விட்டான். 4 நாள் கழித்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரை அடக்கம் பண்ணியிருந்த கல்லறை தோட்டத்துக்கு வருகிறார். கல்லறை தோட்டத்துக்கு வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணியிருக்கிற அந்த கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நகட்டுங்கள், அதை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். அப்போது அந்த இடத்தில் நின்ற மார்த்தாள் என்ன சொன்னால் தெரியுமா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு அங்கே வந்திருக்கிறார். மரித்து போன 4 நாளாகி அழுகி போன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர் என்பது அவருக்கு தெரியும். அவர் கிரியை செய்ய வந்திருக்கிறார். ஆனால் மார்த்தாளோ தம்முடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் தம்முடைய யூகத்துக்கும் உட்பட்டவளாய் சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறார்? கல்லை புரட்ட சொல்லுகிறீரே, அடக்கம் பண்ணி 4 நாளாயிற்று, அது நாரி போன சரீரம் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தமாகும்போது நாம் நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் நம்முடைய வாயின் வார்த்தைகளால், நம்முடைய கிரியைகளால் தேவன் கிரியை செய்ய வேண்டியதை தடுத்து நிற்கிறோம். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வதற்கு உங்கள் பலவீனத்தை தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய பலத்தை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியத்திற்கு நீங்கள் எந்த விதத்திலும் அவருக்கு உதவி செய்ய முடியாது. அவர் என்ன சொல்லுகிறார் அதை நீங்கள் செய்தாலே போதும். இல்லை என்றால் நீங்கள் அமைதலாக இருந்தாலே போதும், தேவன் கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் மார்த்தாளுக்கு சொன்ன வார்த்தை என்ன? கல்லை புரட்டி போடுங்க. அவள் பாட்டில் கல்லை புரட்டி போட்டு அவரை தான் நோக்கி பார்த்துருக்கணும். அவருக்கே ஆலோசனை கொடுக்கிறார். நாம் அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளை. விசேஷமாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் குறித்த நேரத்தில் குழந்தையை தருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் தாமதமான உடனே அவர்களே போய் என்ன பண்ணுவாங்க? மருத்துவமனையில் டெஸ்ட் டியூப் பேபி, கருத்தரிப்பு மையம், இவைகளில் போய் ஏதாவது ஒன்றை முயற்சி பண்ணி குழந்தையை பெற்றெடுக்கலாமான்னு நினைப்பாங்க. இப்படி செய்வது தேவனுக்கே நீங்கள் ஆலோசனை கொடுப்பது. எப்படி தெரியுமா? ஏசாயா 44:2 சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் உன்னை உண்டாக்கி உருவாக்கி துணை செய்கிற தேவன். அப்போ தாயின் கற்பத்தில் பிள்ளை அவர் தானே உண்டாக்குகிறார், அவர் தானே உருவாக்குகிறார். அவருக்கு தெரியாதா அந்த பிள்ளை எப்போ உருவாக்கணும், எப்போ உண்டாக்கணும்னு தெரியாதா? அவருக்கே நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? ஆண்டவரே, இங்கே ஒரு கருத்தரிப்பு மையம் இருக்கிறது, அந்த இடத்துல போய் நான் அட்மிட் ஆகிறேன். அங்கே அட்மிட் பண்ணால் என் கற்பத்தில் குழந்தை உருவாக முடியாத ஒரு பலவீனம் இருக்குதுல்ல, என் கணவனுக்கு ஒரு பலவீனம் இருக்குதுல்ல, அதை சரி செய்துருவாங்க. அதை சரி செய்து அவங்க அந்த குழந்தைய உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா மேற்பார்வையிட்டால் போதும். இதுதானே அர்த்தம் தேவனுடைய பிள்ளைகளை. டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் அதுதானே. அப்போ ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் செய்வார். ஆனால் அவருக்கே நீங்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடாது. இப்படி செய்யலாம் ஆண்டவரே, அப்படி செய்யலாம் ஆண்டவரே. குழந்தை மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் அப்படி தான். திருமண காரியங்களில் அப்படித்தான், இன்னும் தொழில் வியாபாரத்திலும் அப்படித்தான்.
ஏதாவது ஒரு காரியத்தில் நாமே தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது, நாமே தேவனை கைட் பண்ணக்கூடாது. அவர் கிரியை செய்வதற்கு அவர் என்ன சொல்கிறார் அதை தான் நீங்கள் செய்யணும். சில இடத்துல அமர்ந்திருப்பார், சில இடத்துல காத்திருப்பார், சில இடத்துல மௌனமாக இருப்பார், சில இடத்துல துதிச்சுட்டு உட்கார்ந்துரு நான் கிரியை செய்வேன்னு சொல்லுவார். பிரைஸ்லாம் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளை, மார்த்தாள் என் ஆண்டவர் அற்புதம் செய்ய நினைக்கிறதை அவருடைய பலவீனமான எண்ணத்தை கொண்டு தடுக்க நினைக்கிறார். ஆனாலும் தேவன் அதிகமாக நேசித்த பிள்ளை அல்லவா, ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாளை பார்த்து யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். சில நேரத்தில் ஆண்டவர் ஓங்கி குத்தணும், ஓங்கி இடிக்கணும், அப்போ அதான் என்ன வருது, நமக்கு புத்தி வருது. பிரைஸ்லாம். அதற்கு பிறகு இந்த கல்லை நகட்டிட்டாங்க. ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, நம்ம ஏன் அதில் தலையிடுவான்னு கல்லை நகட்டிட்டாங்க. நடந்தது என்ன வேதம் சொல்கிறது? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தான். தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி இவர்கள் அவனை கட்டி மூக்கெல்லாம் கட்டி வச்சு தூள வச்சாங்களோ அப்படியே வெளியே கொண்டு வந்து அவன் கட்டுகளை அவளுங்கன்னு சொன்னார். அவன் உயிரோடு அந்த இடத்துல இருந்தான். தேவனை உயிரோடு எழுப்பினார், அற்புதத்தை செய்தார். இந்த வீடியோவை பார்க்கிற தேவ பிள்ளையே, இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் மகிமைப்படுவார் என்றால் மகிமைப்படுவார். இந்த வருஷத்தில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அவரை காத்திருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை கிரியை செய்ய அனுமதியுங்கள். நீங்கள் அவருக்கு ஆலோசனை கொடுக்காதீர்கள், அவருடைய வேலையை நீங்கள் செய்ய எத்தனிக்காதீர்கள். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வேலையை நீங்கள் செய்ய எத்தனிக்கிறீங்கன்னு அவர் எதற்கு? அவர் செய்ய நினைக்கிற வேலையை நம்ம செய்ய முடியாதுங்க. அவர் என்ன சொல்கிறார் அதை மாத்திரம்தான் நம்ம செய்யணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தின் முதலாம் நாளும் இந்த வார்த்தையை பதிவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுப்புவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் உள்ளத்தில் தந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதோ பதிவு செய்து நான் அனுப்புகிறேன். இதை பார்க்கும்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இனி நீர் கிரியை செய்வதற்கு அவர்கள் காத்திருப்பார்கள். நீர் கிரியை செய்வதற்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் செய்வார்கள். உமக்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்க மாட்டார்கள், உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருப்பார்கள். இந்த மாதமே நீர் மகிமைப்படுவீராக சுவாமி. குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு என் அன்பு தெய்வமே, இந்த மாதமே மகிமைப்படுவீராக. இந்த மாதம் முடிகிறதற்குள்ள என் தேவன் உங்கள் கற்பத்தில் உம்முடைய கரத்தை வைத்து பிள்ளையை வணைவீராக, பிள்ளையை உண்டாக்குவீராக, உருவாக்குவீராக சுவாமி. உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்பா, நீர் செய்வீர் என்று நாங்கள் முழு நிச்சயத்தோடு நம்பி காத்திருக்கிறோம். இந்த மாதத்திலே அதை செய்ய ஆரம்பிச்சிருங்களேன். இந்த மாதத்தில் என் தேவன் செய்யும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். மாத்திரம் திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்திலே திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஏற்ற துணை வருவதாக சுவாமி. உடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக சுவாமி. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் வாசித்திருக்கிறோமே. உடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும், விருத்தி உண்டாகட்டும். இதுவரை இழந்து போன நன்மையை, இழந்து போன ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்களாக, உம்மை நம்பி இருப்பார்களாக. தேவன் அற்புதம் செய்வீராக சுவாமி. குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பார்களாக. திருமணமாகி கணவனை தகப்பனை விட்டு பிரிந்திருக்கிற இளம் வயதுள்ள பிள்ளைகள் இந்த மாதத்தில் தன் கணவனோடு இணைந்து போய் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. தேவ கிருபை உண்டாகட்டும். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பிரிக்க நினைக்கிற மனுஷிக சக்திகளை, மனுஷிக கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் தடை செய்கிறேன். விலகி போகட்டும் ஆண்டவரே. அது யாராக இருந்தாலும் அப்புறப்படுத்தி போடுவீராக. உடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லி சுபிக்கிறேன். மாத்திரமல்ல, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல பலனை தாரும், நல்ல ஞானத்தை தாரும், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும்.
வேலை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுங்க. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஒரு ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வரட்டும், அரசு வேலை வரட்டும். தகப்பனை எதிர்பார்க்கிற அப்போ உயர்ந்த கம்பெனியிலிருந்து நல்ல அதிகமான சேலரியோடு அப்போ அவங்க வேலை கிடைப்பதாக, தூர தேசத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாசல் திறப்பதாக சுவாமி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எந்த தேசத்துக்கு போக நினைக்கிறார்கள் அந்த தேசத்துக்கு விசா கிடைக்கட்டும். கணவன் தூர தேசத்தில் இருக்கிறார், மனைவியோ இங்கிருந்து போகிறதுக்கு பிரயாசப்படுகிறதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோ பார்க்கிற அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் தன் கணவன் இருக்கிற தேசத்திற்கு போகிறதற்கு அந்த விசா கிடைக்க அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த மாதமே ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். இந்த வல்லமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பலவீனத்தோடு இருந்தால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இதுவரை சுமந்து வந்த வியாதிகள் எல்லாம் சறுத்து விட நீங்கி போவதாக சுவான் அற்புத வல்லமை தொடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை சிநேகித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி, இந்த ஊழியத்தை சிநேகித்து கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி, இதுவரை கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி, இந்த மாதத்திற்கு நேற்று தினத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பித்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி, இனி கொடுக்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் சுவாமி ஆசீர்வதி. தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும். வர வேண்டிய நன்மைகள் வரட்டும். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப கிடைப்பதாக. யார் பணம் கொடுக்கணுமோ அவர்கள் இந்த மாத துவக்கத்தில் கொண்டு திரும்ப கொடுப்பார்களாக. தேவ கிருபை பெருகட்டும் அப்பா. சகல கணத்தில், ஐஸ்வர்யத்தில், சுகத்தில், கணத்தில், மகிமையில் பல மடங்கு உயர்ந்திருப்பார்களாக. தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை உண்டாகட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஏசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் இந்த மாத துவக்கத்திலிருந்து மகிமைப்பட போகிறார். எதிர்பார்ப்போடு இருங்கள். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.